உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பசறையில் கோர பஸ் விபத்து, பலி எண்ணிக்கை 15ஆக அதிகரிப்பு, 32க்கும் மேற்பட்டோர் காயம். நாட்டின் விவசாயத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. இலங்கை பங்களாதேஷ் நாடுகளுக்கிடையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. காடழிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு தராதரம் பாராது அதிகபட்ச தண்டனை, அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிப்பு. தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு 48 மணி நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு கொரோனா தொற்று உறுதி. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். பசறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லுணுகலை பிரதான வீதியின் 13ஆம் கட்டை மெத்தக்கடை பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பேருந்து சாரதி உட்பட 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த கோர விபத்து இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பசறை லுணுகலை பகுதியிலிருந்து கொழும்பு பகுதிக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த தனியார் பஸ் ஒன்று இன்று காலை விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி சுமார் 200 அடி பள்ளத்தில் பாய்ந்து இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. விபத்தில் பஸ் சாரதி உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் பசறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சிலர் பதுளை வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் இதுவரையில் இந்த விபத்தில் சிக்கி 14 பேர் மரணமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கோர விபத்தின் சிசிடிவி காணொளியும் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பசறையில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன மோட்டார் வாகன பரிசோதகர்களை பயன்படுத்தி விபத்திற்கு உள்ளான பேருந்தின் தொழில்நுட்பம் தொடர்பில் பரிசோதிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் நாட்டுக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பங்களாதேஷ் நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று இடம்பெற்றது. இருதரப்பு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதன் பின்னர் இரு நாட்டு பிரதமர்களின் முன்னிலையில் இலங்கை பங்களாதேஷுக்கு இடையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பங்களாதேஷ் நோக்கி நேற்று பயணித்தார். பிரதமர் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு பங்களாதேஷ் குடியரசின் பிரதமர் ஷேக் ஹசீனாவினால் மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டதுடன் நேற்றைய தினம் பல நிகழ்வுகளில் பங்கேற்றார். பின்னர் பங்களாதேஷ் குடியரசின் பிரதமர் ஷேக் ஹசீனாவினால் வழங்கப்பட்ட இரவு விருந்து பிரசாரத்தில் பிரதமர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் கலந்து கொண்டனர். பின்னர் இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இரு நாட்டு பிரதமர்களின் தலைமையில் இன்று டாக்கா நகரில் உள்ள பங்களாதேஷ் பிரதமரின் காரியாலயத்தில் நடைபெற்றது.
இந்த பேச்சுவார்த்தையின் போது பொருளாதாரம், முதலீடு, சந்தை, தொழில்நுட்பம், விவசாயம், கடற்றொழில், கைத்தொழில் மற்றும் அரசியல் உறவு ஆகியவற்றை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டன. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் பங்களாதேஷ் நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பாராட்டினை தெரிவித்தார். சாக்கமைப்பு கோவிட்-19 அவசர நிதியத்தினூடாக வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வைத்திய உபகரணங்களை வெகு விரைவில் இலங்கைக்கு வழங்கும் என பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதியளித்தார். இலங்கை மாணவர்கள் பங்களாதேஷ் நாட்டுக்கு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை பயிலும் வாய்ப்பு உள்ளதாக பங்களாதேஷ் பிரதமர் இங்கு தெரிவித்தார். உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள இலங்கை மாணவர்கள் பங்களாதேஷுக்கு வருகை தருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். கடந்த காலங்களில் பங்களாதேஷுக்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை சிறந்த முறையில் செயற்படுத்த ஒன்றிணைந்த ஆலோசனை ஆணைக்குழு மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் காலநிலைக்கு பொருந்தும் வகையிலான நெட் பயிற்சியை இலங்கைக்கு வழங்கவும், அந்த நாட்டில் நன்னீர் மீன்பிடி கைத்தொழிலை மேம்படுத்த இலங்கை ஒத்துழைப்பை வழங்கவும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் பங்களாதேஷ் மற்றும் இலங்கைக்கு இடையிலான மத்திய வங்கியின் சேவை, தொழில்நுட்பத்துறை கட்டமைப்பை பரிமாற்றிக் கொள்ளல் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவின் 50வது வருட ஆரம்பத்தை முன்னிட்டு இரு நாடுகளுக்கும் இடையில் விரிவுபடுத்தப்பட்ட அரசியல் உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பிலான யோசனைகள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. தீவிரவாதம் மற்றும் மனித கடத்தல் வியாபாரம் ஆகியவற்றை முழுமையாக இல்லாதொழிக்க தேவையான நடவடிக்கைகளை செயற்படுத்த இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் இரு நாட்டு பிரதமர்களின் முன்னிலையில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ்க்கு இடையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த சந்திப்பின் போது இளைஞர் விவகாரத்தை அபிவிருத்தி செய்தல், விவசாயத்துறை, திறன் அபிவிருத்தி பரிமாற்றல், சுகாதார தாதிகள் சேவை பரிமாற்றம், அனைத்துலக ஒத்துழைப்பு, கல்வி மற்றும் 2021 தொடக்கம் 2025 வரையிலான அனைத்து கலாச்சார பரிமாற்றம் செயற்திட்டம் ஆகிய விடயங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பங்களாதேஷ் ஜனாதிபதியையும் இன்று சந்திக்க உள்ளார். கிராமத்துடன் கலந்துரையாடலின் 15வது நிகழ்வு நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனை பிரதேச செயலகத்தின் யோம்புவெல்தன கிராமத்தில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்வை திட்டமிட்டதன் நோக்கம் அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகளுடன் தாமும் கிராமத்திற்கு சென்று மக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார, சமூக பிரச்சினைகளை அவதானித்து அவற்றை கேட்டு உடனடி தீர்வை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே ஆகும். நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனை பிரதேச செயலகத்தின் யோம்புவெல்தென்ன கிராமத்தை மையப்படுத்தியதாக கிராமத்துடன் கலந்துரையாடல் 15வது நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்வுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் யோம்புவெல்தென்ன கிராம உத்தியோகத்தர் பிரிவு வலப்பனை நகரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது வலப்பனை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் மிகவும் பின்தங்கிய கிராமமாக காணப்படுகின்றது. ஓவவெல்லச போராட்டத்திற்கு பங்களிப்பு வழங்கிய மக்கள் வாழ்கின்ற பாரம்பரிய பிரதேசமாக உள்ள யோம்புவெல்தென்ன கெப்பட்டி பொல்ல நிலமே மீண்டும் இராணுவத்துடன் ஒன்றிணைந்த பிரதேசமாக பிரபல்யம் பெற்றுள்ளது. மருத்துவ குணம் கொண்ட தாவரமான யோம்புவெல் அதிகளவு காணப்பட்டதால் இந்த கிராமத்தின் பெயர் உருவானதாக குறிப்பிடப்படுகின்றது. 139 கிராமங்கள் வசிக்கின்ற யோம்புவெல்தென்ன கிராமத்தின் தற்போதைய சனத்தொகை 397 ஆகும். நெல் மற்றும் மரக்கறி பயிர் செய்கையே இந்த மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக காணப்படுகின்றது. யோம்புவெல்தென்ன அவற்றை சூழவுள்ள கிராம மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். வீதி, போக்குவரத்து சிக்கல், பாடசாலைகள், உட்கட்டமைப்பு வசதியின்மை, சுகாதார வசதியின்மை, குடிநீர் பிரச்சினை போன்றவை அவற்றில் சிலவாகும். பயிர் செய்கைக்காக நீரை பெற்றுக்கொள்ள முடியாமை போன்ற பல்வேறு விவசாய பிரச்சினைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். முறையான தொழிற்பயிற்சி மற்றும் சுய தொழில் முயற்சிகள் இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை அந்த பிரதேச இளைஞர் யுவதிகள் எதிர்கொள்கின்றனர். දුෂ්කරම ගම්මානවලට ගිහිල්ලා ගම සමග පිළිසඳර වැඩසටහන ක්‍රියාත්මක කරන්නේ විශේෂයෙන්ම අපි ඉදිරිපත් කරපු பிரதிபத்தி மாலாவே. தற்பொழுது நாட்டின் மக்கள் தொகையில் 75% கிராம மக்கள் நீண்ட காலமாக பல்வேறு பொருளாதார சமூக பிரச்சினைகளுடனேயே வாழ்கின்றனர். காணி பற்றாக்குறை, சிக்கலற்ற காணி உறுதி பத்திரங்கள் இன்மை, குடிநீர் மற்றும் பயிர்ச்செய்கைகளுக்கான நீர் பெற்றுக்கொள்ள முடியாமை, வீதி மற்றும் போக்குவரத்து சிக்கல், சுகாதார மற்றும் கல்வி பிரச்சினை, யானை மனித மோதல், அதிகாரிகளின் கவனையினம் போன்றவை அவற்றில் முதன்மையானதாகும். கிராம மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஒருதரப்பு நியாயங்களை மட்டும் கவனத்திற்கொண்டு புரிந்து கொள்வது, தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதை தாமதப்படுத்தும் அதிகாரிகள் ஒரு முறையிலும்
பிரச்சினைகள் எல்லா பக்கத்திலும் சரியாக இனங்கண்டு கிராமத்தினர் வேறொரு முறையிலும் பிரச்சினைகளை காண்கின்றனர். பிரச்சினையின் எல்லா பக்கத்தையும் சரியாக இனங்கொண்டு கொள்வதன் மூலம் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது இலகுவானதாகவும் உடனடியாக அத்தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். ඉතාමත්ම වැදගත් වෙනවා. අපේ ප්‍රතිපත්තිය සකස් වෙලා තියෙන්නේ ඒ ආකාරයටයි. ඒක හින්දා තමයි காடுகளை அழிப்பதற்காக இலங்கை அரசு அனுமதி பத்திரம் வழங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காடழிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு எந்தவித சலுகைகளுமின்றி அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என ஊடகத்துறை அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இருவேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புள்ளத் சிங்கள பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார். කැලෑ වනසනවා. අද කැලෑ මංකොල්ල කෑම රාජ්‍ය ව්‍යාපෘතියක් බවට පත් වෙලා. ශ්‍රී ලංකා රජය කැලෑ කපන ලයිසන් ලබා දෙනවා. நாட்டில் பாரிய காடழிப்புகள் இடம்பெறுகின்றன. முக்கிய காடுகள் அவதானமிக்க இடங்களாக மாறியுள்ளன. காடழிப்பு அரசு செயற்திட்டமாக மாறியுள்ளது. காடுகளை அழிப்பதற்காக இலங்கை அரசு அனுமதி பத்திரம் வழங்குகின்றது. இயற்கை மீது அக்கறை கொண்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் காடழிப்புக்கு எதிராக வரைந்த சித்திரங்களை காட்சிப்படுத்த பாரிய அளவிலான காட்சி பலகையொன்றை நிர்மாணித்தது. எனினும் அது நீக்கப்பட்டுள்ளது. இதே இளைஞர் யுவதிகள் தான் கடந்த காலங்களில் மதில்களில் ஓவியங்களை வரைந்தனர். அதில் பிள்ளைகள் எதையும் நாம் காணவில்லை. எனினும் காடழிப்பை எதிர்த்து சித்திரங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர் யுவதிகள் முயற்சிக்கும் போது அவற்றை அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் அதனை நீக்குகின்றனர். එවන් ඡායාරූප මේ රටේ ඒ දරු පරපුර කුඩා දරු පරපුර තරුණ පරපුර චිත්‍ර හරහා රටට පණිවිඩයක් දෙන්න ලබා දෙනකොට මොකද ආණ්ඩුව කරන්නේ? ඒ ඡායාරූප ඒ චිත්‍ර ආණ්ඩුවේ ප්‍රබලින්ට එච්චර ගුණ නැහැ. ඒව ඔරොත්තු දෙන්නේ නැහැ. මම දැන් කාරුත් අපිට තරාතිරම වැදගත් වෙන්නේ කාගේ කවුද? ඔව් මොන දේශපාලන පක්ෂයද? ඔව් මොන ජාතියේද? නාගමේද කියන එක අදාළ වෙන්නෙම නැහැ පරිසරයට එනකොට. මේ පරිසරය අපි සියලු දෙනාට சுற்றுச்சூழல் என வரும்போது யார் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று தராதரம் பார்க்கப்படாது. சுற்றுச்சூழல் மற்றும் வளங்கள் எமது நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளுக்கும் சொந்தமானதொன்று. எனவே காடழிப்புக்கு இடம் வழங்கப்பட மாட்டாது. அவற்றை யார் செய்தாலும் அவர்கள் சரியான முறைப்படி இனங்காணப்படுவார்கள். இது குறித்து ஆராய ஒரு குழு ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. காடழிப்புக்கு காரணமானவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும். கட்சிகளின் அடிப்படையில் எந்த பாகுபாடுகளும் காட்டப்பட மாட்டாது. இதில் அரசியல் நன்மை தேடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சில கட்சிகள் இந்த நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வந்துள்ளன. எனவே அவ்வாறான அரசியல் நாடகங்களுக்கு ஏமாற்றம் அடைய நாம் தயாரில்லை. எனினும் இது குறித்து தேடி பார்ப்பதற்கான பொறுப்பு எமக்குண்டு. 1.21.9ක් සිට පුරවැසියන්ටම බලපාන ප්‍රශ්නයක්. එන මේකට ભેද තියාගත යුතු නැහැ. අනිවාර්යයෙන් මේ සම්බන්ධව තියෙන විදිහට දැඩි ලෙස ඒ සම්බන්ධව අපි පරීක්ෂණ පවත්වලා අවශ්‍ය කටයුතු කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. හැබැයි මේක දේශපාලන රංගනයක් කරන බවත් අපිට පේනවා. ඉතින් මේ දේශපාලන රංගනයට අපේ අවධානය යොමු කරන්න සූදානම් නැහැ. මොකද ඒක අපි දැක්ක පහුගිය කාල පරිච්ඡේදය තුළ මේවනේ දේශපාලන රංගනයන් තිබිලා ජනතාව 2015 වෙච්ච කලබලණිය ගැන දන්නවා. ඒ නිසා දේශපාලන රංගන වලට ඉඩක් නැහැ. නමුත් ඒ සම්බන්ධව සොයා බැලීමේ වගකීම இதேவேளை தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த ஆரம்ப கால பகுதிகளில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் பாதையோரங்களில் காணப்படும் மதில்களில் சித்திரங்களை வரைவதற்கு ஊக்கமளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று அதற்கு மாற்றமாக நடப்பதை கேள்விக்குட்படுத்தி சமூக ஊடகங்களில் பல கேலி சித்திரங்கள் பகிரப்படுவதை அவதானிக்க முடிந்தது. கோவிட்-19 வைரசுக்கு எதிராக சீனாவில் தயாரிக்கப்பட்டுள்ள சினோஃபார்ம் தடுப்பூசி தொடர்பில் போதிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்பதால் அதனை நாட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை விளக்கமளித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசி இலங்கையில் அவசரமாக பயன்படுத்துவதற்கு அங்கீகரிப்பதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்க தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உரிய தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போதுமான அளவு தரவுகள் இன்மையால் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சினோஃபார்ம் தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட இராஜாங்க அமைச்சர், சீனாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பூசியை இலங்கையில் பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்க தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு போதுமான தகவல்கள் கிடைக்கவில்லை. தகவல்கள் கிடைத்தவுடன் ஒப்புதல் அளிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும். தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்க தேவையான தகவல்கள் முழுமையடையவில்லை.
முதல் சுற்றில் 6 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் பெறப்படும் என அறிந்திருக்கிறோம். அவை நன்கொடையாகவே கிடைக்கிறது. என்றாலும் தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை ஒப்புதல் அளித்தால்தான் அந்த நன்கொடையை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசிகளை பெறுவதை உறுதி செய்வது தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பொறுப்பாகும். இதேவேளை ஆக்ஸ்போர்டு AstraZeneca தடுப்பூசியின் அடுத்த தொகுதி ஏப்ரல் முதல் வாரத்தில் இலங்கைக்கு கிடைக்கும். நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 322 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் பேலியாகொடை கோவிட் கொத்தனையில் 290 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்களிடையே 24 பேரும் இதில் அதிகளவானோர் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 66 பேரும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 39 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 36 பேரும், யாழ் மாவட்டத்தில் 31 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 23 பேரும், காலி மாவட்டத்தில் 18 பேரும், கண்டி மாவட்டத்தில் 16 பேரும், நூரலியா மாவட்டத்தில் 14 பேரும், மொனராகலை மாவட்டத்தில் 11 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 9 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 5 பேரும், குருநாகலை மாவட்டத்தில் 4 பேரும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 4 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 3 பேரும், பதுளை, திருகோணமலை, அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய மாவட்டங்களில் 2 பேரும், கேகாலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவரும் பதிவாகியுள்ளனர். சிறைச்சாலைகளில் மேலும் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் அவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்தார். நேற்றைய தினம் 6 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. எனவே கோவிட் மரணங்களுடைய மொத்த எண்ணிக்கை 544ஆக அதிகரித்துள்ளது. பொல்காவல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 70 வயதுடைய ஆண், சுதுகும் போல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 79 வயதுடைய பெண், வத்தலை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 83 வயதான பெண், பிட்டக்கோட்டை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 96 வயதுடைய பெண், கணேமுள்ள பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 72 வயதுடைய ஆண், சிலாவத்துறை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 73 வயதுடைய பெண். இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் இதுவரையில் 89,497 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இன்றைய தினம் மேலும் 231 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதில் 86,466 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரையில் 544 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. 2,729 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நேற்றைய தினம் 8,938 பேருக்கு AstraZeneca கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டன. இதுவரையில் 8,24,523 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு 1 மாதத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். காணாமல் போனோரின் உறவினர்களுடன் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது காணாமல் போனோரின் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமாயின் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் குழு ஒன்றினை அமைத்து 1 மாதத்தினுள் குறித்த விவகாரத்திற்கு தீர்வினை பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடன் குறித்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார். காணாமல் போனோரின் உறவினர்களின் வழிகளை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வதாகவும் மேலும் இது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் கலந்துரையாடி 1 மாத காலத்தினுள் குறித்த விவகாரத்தினை தீர்த்து வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிளிநொச்சியில் இன்று பகல் 1 மணியளவில் கனமழையுடன் வீசிய மினி சூறாவளியினால் 5 வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு ஆனந்தபுரம் கிழக்கு பகுதியில் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தினால் 2 தற்காலிக வீடுகள் முழுமையாகவும் 3 நிரந்தர வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. சம்பவத்தை அடுத்து கரைச்சி பிரதேச செயலகத்தின் கவனத்திற்கு குறித்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கும் நடவடிக்கையை பிரதேச செயலகம் முன்னெடுத்துள்ளது.
மூதூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மூதூர் நடுத்தீவு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் முதலாவது பாலத்தில் நீரோட்டம் தடைப்பட்டமையினால் பொதுமக்கள் அதனை குப்பை தொட்டிகளாக பாவித்து வருகின்றனர். இதனால் அங்கு வீசப்பட்ட கழிவுகளிலிருந்து துர்நாற்றம் ஏற்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த செயற்பாடானது தொடர்ந்தும் அதிகரிக்குமானால் நுளம்பு மற்றும் டெங்கு நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு அதிலிருந்து வரும் துர்நாற்றத்தின் காரணமாக இந்த இடத்தில் குடியிருப்பவர்கள் மட்டுமல்லாது போக்குவரத்து செய்யும் மாணவர்கள் குழந்தைகளுக்கும் நோய் பரவக்கூடிய சூழ்நிலை அங்கு காணப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். என்ன நாத்தப்பா இங்க பாருங்க எப்படி மாசம் அடைஞ்சு வருவதுன்னு சொல்லி தண்ணி ஓடிக்கலாம கிடக்கு போடாதால அந்த நாத்து நமக்கு என்னப்பா பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி பாலத்தின் ஊடாக ஒரு பக்கம் தண்ணி ஓடாமல் தேங்கி நிற்கிற காரணத்தால துர்நாற்றம் வீசுது. அந்த வீதியால் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சீனன்வெளி பகுதியில் 81 ரக மோட்டார் குண்டு வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு சேருநுவர பிரதேச வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளதாக சேருநுவர போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நபர் வைத்திருந்த மோட்டார் குண்டை கிரைண்டர் மேசின் மூலமாக அறுத்து மருந்துகளை எடுக்க முற்பட்ட போது குண்டு வெடித்துள்ளதாகவும் இதன்போது அவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அம்பாறையில் பாராசூட் பயிற்சியில் ஈடுபட்ட 2 பாராசூட் வீரர்கள் விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் ஒரு விமானப்படை வீரர் உயிரிழந்துள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. சுமார் 8000 அடி உயரத்திலிருந்து பாராசூட் வீரர்கள் குதித்தபோது பாராசூட்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு சிக்குண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விபத்தில் காயமடைந்த மற்றைய விமானப்படை வீரர் சிகிச்சைக்காக அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்து சென்று தெலுங்கானாவைச் சேர்ந்த 48 வயதான ஆசிரியர் சாதனை படைத்துள்ளார். பாக் ஜலசந்தி கடற்பகுதியை இலங்கை வல்வெட்டித்துறையை சேர்ந்த நவரத்னசாமி என்ற தமிழர் முதலாக 1954 ஆண்டு நீந்தி கடந்தார். தொடர்ந்து 1966 ஆண்டு கொல்கத்தாவை சேர்ந்த மிகிர்சன் என்பவரும் வல்வெட்டித்துறையை சேர்ந்த நீச்சல் வீரரான குமார் ஆனந்தன் 1971 ஆண்டு தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி வந்து மீண்டும் தலைமன்னாருக்கு 51 மணி நேரத்தில் நீந்தி சென்று சாதனை படைத்தார். இந்நிலையில் பல்வேறு நீச்சல் போட்டிகளில் சாதனை படைத்த தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த சியாமலா கோலி தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாக் ஜலசந்தி கடற்பகுதியை நீந்தி சாதனை படைத்துள்ளார். தலைமன்னாரில் நேற்று அதிகாலை 4 மணி முதல் 10 நிமிடத்தில் அவரது நீச்சல் ஆரம்பமானது. தலைமன்னாரில் நேற்று அதிகாலை 4 மணி 10 நிமிடத்தில் அவரது நீச்சல் ஆரம்பமானது. சியாமலா கோலி 30 கிலோமீட்டர் தூரத்தை தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரைக்கு நேற்று மாலை 5 மணி 50 நிமிடங்களுக்கு சுமார் 13 மணி 40 நிமிட நேரத்தில் சென்றடைந்தார். இதன் மூலம் பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்த 13வது நீச்சல் வீரராகவும் உலகளவில் 2வது வீராங்கனையாகவும் இந்திய அளவில் முதல் வீராங்கனை என்ற சாதனையையும் இவர் படைத்துள்ளார். பாக் ஜலசந்தியை பெண்ணாக நான் நீந்தி கடந்ததன் மூலம் பெண்களால் அனைத்து சாதனைகளையும் உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரையிலான கடலை நீந்தி கடந்த சியாமலா கோலி இதன் போது தெரிவித்தார். My trip was cancelled before one day. So again I tried this year. I got all permissions from both Telugu state, both Sri Lanka and India. I want to be a role model to all women. I'm in 48 years. He came and encouraged me, and so I feel this is very, very great achievement and a memorable day in my life. இத்துடன் நமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் நமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.